சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 880 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் ரூபாய் 11,410க்கும், ஒரு சவரன் 91,280 ரூபாய்க்கும் விற்பனை. உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்பு தானத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை. மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். நாகப்பட்டினம் மீனவர்கள் 14 பேரை சிறைப்பிடித்துச் சென்ற இலங்கை கடற்படை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படை நடவடிக்கை. முதியோர்களுக்கான அன்பு சோலை திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திருச்சியில் தொடங்கி வைக்கிறார். திருவள்ளூரில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்பனை. ஒருவர் கைது, 88 போதை மாத்திரைகள் பறிமுதல். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி இடையே இன்று முதல் ஆம்னி பஸ்கள் ஓடாது. பேருந்துகளுக்கு அபராதம் விதிப்பதை எதிர்த்து உரிமையாளர்கள் சங்கம் கூட்டாக அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தெருநாய் கடித்ததில் 9 பேர் படுகாயம். சாலையில் சென்றவர்களை துரத்திச் சென்று கடித்ததால் பொதுமக்கள் அச்சம். நாகையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஏஓ கொலையில் திடீர் திருப்பம். பணத்திற்காக கொன்ற 2 திருநங்கைகள் கைது. தாவேகாவிற்கு தேர்தல் சின்னம் பெறும் நடவடிக்கையில் விஜய் தீவிரம். மக்கள் பிரச்சினைகளுக்காக தொடர் போராட்டங்களை நடத்த கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு. என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தால் திமுக தோல்வி உறுதி. தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தகவல். தேர்தல் வாக்குறுதிகளில் 13% மட்டுமே திமுக நிறைவேற்றியுள்ளது. நடைபயண பிரச்சாரத்தை தருமபுரியில் நிறைவு செய்த அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் செயல்படும் பதிவு செய்யப்படாத மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை. மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் எச்சரிக்கை. டெல்லி இந்தியா கேட் பகுதியில் பொதுமக்கள் போராட்டம். காற்று மாசை தடுக்க நடவடிக்கை எடுக்க பாஜக அரசுக்கு கோரிக்கை. எதிர்காலத்தில் காகிதத்தால் ஆன பணம் காலாவதியாகிவிடும். கிரிப்டோ கரன்சி போன்ற டிஜிட்டல் கரன்சிகள் மாற்றாக இருக்கும் என எலான் மஸ்க் நம்பிக்கை. வெளிநாட்டு பொருட்கள் மீதான சுங்கவரியை விமர்சிப்பவர்கள் முட்டாள்கள். அமெரிக்க அதிபர் டிரம்ப் காட்டம். பணவீக்கம் இல்லாத நாடு அமெரிக்கா என்றும் பெருமிதம். அமெரிக்கா அணு ஆயுத சோதனை நடத்தினால் ரஷ்யாவும் சோதனைகளை தொடங்கும். ரஷ்ய அதிபர் மாளிகை எச்சரிக்கை. தயாரிப்பாளர்களின் லாப நஷ்டத்தில் நடிகர்களும் பங்கு கொள்ள வேண்டும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழுவில் தீர்மானம்.